நல்ல காலை நேரம். ஒரு ஹோட்டல் சுவை விருந்து. சூடான சாம்பார் வாசனை பரவி சமையல்காரன் வாழை இலையை மேசையில் வைக்கிறான். அதில் இரு மீரர்கள் இறங்குகிறார்கள். மென்மையான இட்லி ராஜாவும் முறுமுறு தோசை வீரனும். இட்லி பெருமையுடன் சொல்கிறான், நான் தான் ஆரோக்கியத்தின் அரசன், எல்லாருக்கும் பிடித்தவன். தோசை சிரித்து, அடடா, நீ மென்மைதான், ஆனால் சுவை எங்கே? நான் தான் கிறிஸ்ப் கிங் என்று தன்னம்பிக்கையுடன் பதிலளிக்கிறான். அப்போது சாம்பார் மற்றும் தேங்காய் சட்னி மேடையில் வருகின்றன. சாம்பார் மெதுவாக, இருவரும் சண்டை வேண்டாம், நாம ஒரு சிறந்த டிஃபன் போட்டி நடத்துவோம் என அறிவிக்கிறான். வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள். ஒருவர் இட்லியை சுவைத்து, ஹடா, மென்மை சூப்பர் என்று சொல்கிறார். மற்றொருவர் தோசையை கடித்து, மொறுமொறு, சுவை கலக்குது என்று உற்சாகப்படுகிறார். குழந்தைகள் இட்லிக்காக குரல் கொடுக்க, இளைஞர்கள் தோசைக்காக ஆரவாரம் செய்கிறார்கள். அப்போது சாம்பார் கரண்டியை உயர்த்தி, இட்லி மென்மை, தோசை மொறுமொறு, இருவரும் சேர்ந்து தான் தமிழனின் காலை உணவு முழுமை பெறும் என்கிறான். தேங்காய் சட்னி சிரித்து, ஆம், நான் இருவருடன் சேரும்போது தான் உண்மையான சுவை பிறக்கும் என சேர்க்கிறது. உடனே எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள். இட்லி, தோசை, சாம்பார், சட்னி நான்கும் ஒன்றாக இணைந்து சுவையின் நட்பை கொண்டாடுகின்றனர். வாழை இலையில் ஒளி பிரகாசிக்க, சுவையும் நட்பும் கலந்த தமிழின் உண்மையான டிஃபன் மகிமை பிறக்கிறது.